புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம், நல்வரவு. நெறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னா, எனக்கு இந்த பென் டூல் பிராக்டிஸ் பண்றது எனக்கு ரொம்ப தேவைங்க. ஏன்னா நீங்களும் சொல்லியிருக்கீங்க கிளாஸ்ல, ஃபோட்டோஷாப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் வந்து பென் டூல். பார்க்க தான் அது கஷ்டமா இருக்கும். ஆனா அத பிராக்டிஸ் பண்ணா ரொம்பவே யூஸ் அப்படிங்கிறத. இன்னைக்கு நெறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்துருச்சு. பென் டூல யூஸ் பண்ணாமலே பேக்கிரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் பென் டூல் தான். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போவுமே ஏஐயை நம்பியே இருக்க முடியாது. நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி சில டைமில் நீங்கள் ஏஐ கிட்ட போய் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக ரிமூவ் பண்ணி தராது. இல்லை, சில இடங்களில் சில பிசுறுகள்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நமக்கு வந்து பென் டூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் என்னென்னா, நான் பென் டூல் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது என்ன பிரச்சனை நீங்கள் சொன்னது அப்படின்னா, பென் டூலுக்கு நம்ம இப்போ போகலாம். ஸோ பென் டூலோட ஷார்ட்கட் கீ அங்கேயே ப்ராக்கெட்டில் காமிச்சிருக்கு, இல்லை பி. ஸோ பியை கிளிக் பண்ணிங்கன்னா பென் டூல் வரும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பென் டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து பென் டூல் வச்சு நான் இப்படி வரைகிறேங்க. இப்படி வரையும் போது எனக்கு அந்த லைன் மாதிரி வர மாட்டேங்குது. அதோட சேர்ந்து வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபில் ஆகுது, கலர் ஃபில் ஆகுது. ஏன் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. நம்ம கிளாஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த கலரில் இந்த பிளாக் கலர் ஏன் ஃபில் ஆகுது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பேலட்டில் நம்ம வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஃபில் ஆகுது. இல்லைனா அது வேறு கலரில் அங்கே என்ன கலர் வச்சுருந்தீங்களோ அந்த கலர் தான் இங்கே ஃபில் ஆகியிருக்கும். ஆனால் இங்கே பிளாக் வருது. சரி, இப்போ நம்ம பிரச்சனை இப்போ அது இல்லை. ஏன் இந்த மாதிரி ஃபில் ஆகுது அப்படின்றதான் பிரச்சனை. இல்லை, ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா, இந்த பென் டூலை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி பாரில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே வேறு மாதிரி வந்திருக்கு இல்லை? ஸோ இந்த இடத்துலையும் இந்த கலர் ஃபில் மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன செய்யணும்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத இந்த ஆப்ஷனை அது செலக்ட் ஆகிருக்கு இல்லை? இதனால தான் இந்த பிரச்சனை வருது. ரொம்ப சிம்பிள். பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டி பாரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பென் டூல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த லைன் தான் வரும், அதுக்கு கலர் ஃபில் வராது. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் லைன் போட்டாங்க, அதை எப்படி செலக்ட் பண்ணுறது. ஸோ கிளாஸில் நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ன கலர் ஃபில் பண்ணணுமோ அதை நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எங்கள் சின்ன சின்ன முக்கியமான விஷயங்களை நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்லலை. இது உண்மையிலே எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்களோட சேனல் டிஸ்கிரிப்ஷனை ஒரு வாட்டி வாசிங்க. இந்த சேனலுடைய நோக்கம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூங்க.